ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். ஆடி அமாவாசையொட்டி ராமேஸ்வரம், திருச்செந்தூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னோர் வழிபாடு நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வன் வழங்க கேட்கலாம். சுடலைமணி செல்வன், ஆடி அமாவாசையொட்டி என்னென்ன விஷயங்களை கடைபிடித்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யப்படுது, என்ன தகவல்? நிச்சயமா பிரியா, இன்றைய தினம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையிலும் தற்போது பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோதி காணப்படுகிறது. குறிப்பாக முருகனின் அறுபடை வீடில் 2ஆம் படை வீடாக விளங்குகின்ற இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்புள்ள கடற்கரையில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கடற்கரை முன்புள்ள அந்த கடலில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பிண்டம் அமைத்து அவர்களின் முன்னோர்களை வழிபாடு செய்து அதன் பிறகு கடலில் கால் நினைத்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மிகவும் இந்த ஆடி அமாவாசை நாளில் முக்கியமாக தீர்த்த கட்டமாக விளங்குகின்ற ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடலில் தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த கடற்கரை ஓரம் அமர்ந்தபடி அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அந்த அக்னி தீர்த்த கடலில் அவர்கள் நீராடி அதன் பிறகு ராமேஸ்வரநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். குறிப்பாக 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் அங்கு காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சிறப்பு பேருந்துகள் பக்தர்களின் வசதிக்காக இயக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் கடற்கரையில் மட்டும் பக்தர்களின் வசதிக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போல் திருச்செந்தூரிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியா, ஆடி அமாவாசையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் புனித தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். முன்னோர் வழிபாடு நடைபெற்று வருகிறது. நீர்நிலைகளில் திரண்டு முன்னோர்களுக்கு அவர்கள் வழிபாடு மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். பக்தர்களின் வசதிக்காக அந்தந்த பகுதிகளில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆடி அமாவாசையொட்டி தமிழகத்தில் பல்வேறு கோயில்களிலும் முன்னோர் வழிபாடு விமர்சையாக நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை வழங்கிய செய்தியாளர் சுடலைமணி செல்வனுக்கு நன்றி. ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.